இப்போ 100 ஷேர் வெளியில் இப்போ நான் 25% சொல்கிறேன். 25% வந்து ஒரு 2500 ஷேர் வந்து வெளியில் நான் கொடுக்குறேன் அப்படின்னும் போது, எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நல்ல கம்பெனி இவர் ரன் பண்ணுறாரு அப்படின்னு மேபி சென்னை, இன்னும் நேரம் தமிழ்நாடு தெரியும். பட் அக்ராஸ் இந்தியா நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த கம்பெனி லிஸ்ட் ஆக போகுது, ஐபிஓ இந்த டைம் பீரியட் அப்படின்னு. அப்போது அந்த 2500 பேர் ஒவ்வொரு ஷேர் வாங்கலாம், இல்லை ஒருத்தரே 2500 ஷேர் வாங்கலாம். பட் ஆனால் இப்போது 10,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஒரு 2500 பொசிஷனுக்கு வந்து 10,000 பேர் அப்ளை பண்ணி வேலைக்கு போகிற மாதிரி ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும்போது ப்ரோரேட்டா, அதாவது லாட்ரி மாதிரி தான். ஒருத்தர் கிடைக்கலாம், ஒருத்தர் கிடைக்காம போகலாம். ஸோ மார்க்கெட் நல்லா போகும்போது நிறைய ஐபிஓஸ் வர்றதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா எப்படி வந்தாலும் எல்லாரும் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு 4 ஐபிஓவாக ஏதோ ஒரு கம்பெனி அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன், கிடைக்காம போகும். 5வது கம்பெனி அவுட் ஆஃப் லக் கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் இப்போ அப்ளை பண்ணுறாங்க. யாரெல்லாம் சார் ஐபிஓ அப்ளை பண்ணலாம்? ரீட்டைல் இன்வெஸ்டர், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ரீட்டைல்னால் நம்மள மாதிரி இண்டிவிஜுவலாக மினிமம் 2 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, ஹெச்என்ஐஸ் அதுக்கு மேலே 2 லட்சத்துக்கு மேலே முதலீடு பண்ண ரெடியாக இருக்கவங்க, அப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு, ஸ்டார்ட் அப்ஸு, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஃப்ஐஏஸ் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ சில பேர் வந்து ஆல்ரெடி அன்லிஸ்டட் அந்த ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடியே முதலீடு பண்ணியிருப்பாங்க. அவங்க ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆன பிறகு அந்த ஃபர்ஸ்ட் டே எக்ஸிட் ஆகலாம், இல்லை வித்தின் அ மந்த் எக்ஸிட் ஆகலாம். ஸோ யார் வேணால் அப்ளை பண்ணலாம்.